ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஸ்மார்ட் கிச்சன். நம்ம சந்தோஷத்தை தேடி போகிறத விட நம்ம இருக்கிற இடத்தையே சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே இனிமையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான கமகமன்னு நெய்மனம் வீசுகிற வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு நல்லா பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்து செஞ்சோம்னா தான் அந்த பருப்போட வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். குக்கரில் போட்டுடலாம். நான் இந்த கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க. பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் பாதி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. நல்லா ஆவியெல்லாம் அடங்கி ரெடியாக இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொங்கல் ரெடியாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொங்கல் தாளிச்சிடலாங்க. அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு 2-2.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பாருங்கள், முந்திரியெல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையானதை தாளிச்சாச்சுங்க. இப்போ நம்ம இது பொங்கலோட மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கமகமன்னு நெய்மணத்தோட வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. கோவை ஸ்மார்ட் கிச்சனில் நானும். நன்றி, வணக்கம்.